தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீலாங்கரையில் உள்ள அண்ணன் சீமானினுடைய வீட்டில் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுக்க போறோங்கிற பேர்ல அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரியை தாக்கி இழுத்து சென்ற காட்சிகள் நம்ம எல்லாரும் ஒரு ரொம்ப அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப பச்சையாக திமுக தன்னுடைய அடாவடித்தனத்தை, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை காட்டுவது மிக தெளிவாக தெரிகிறது. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்களத்தின் காணொளியில். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். சமர்க்களம் வலையொலி முடக்கப்பட்டு விட்டது. 6 மாதமாகவே நமக்கு வருமானம் தேவையில்லை, நமக்கு இனமானம் தான் தேவை சொல்லிட்டு இதை தொடர்ந்து கொண்டு போயிட்டு தேவையில்லைன்னு பண்ணோம். ஆனால் மொத்தத்தில் முடக்கிட்டாங்கன்னா இந்த போடுகிற இந்த காணொலிகளை விட நம்ம போட முடியாது. அதனால நம்ம புதியதாக ஒரு ஊடகம் அது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை அந்த வலையொலிக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரம் கொடுத்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். ஒரு வழக்கு சம்பந்தமாக அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு அழைப்பு ஆணை சம்மன் கொடுக்குறாங்க. முதல்ல ஒருத்தருக்கு சம்மன் கொடுக்கணும்னா சம்பந்தப்பட்ட முகவரியில அனுப்புவாங்க. அப்படி இல்ல அனுப்ப முடியல அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க ஒரு முக்கியஸ்தரா இருக்காங்க, இல்ல முக்கியமான வழக்கா இருக்குதுன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய அலைபேசிக்கு பேசுவாங்க, எங்க இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சம்மன் கொடுக்கணும்னு. ஒருவேளை அவங்க இல்ல, அவங்க ஊர்ல இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆனா அண்ணன் ஒரு தெரியாத நபர் கிடையாது. உளவுத்துறையில இருந்து, காவல்துறையில இருந்து எல்லா பேருக்கும் தெரியும். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில கலந்தாய்வு கூட்டம் அங்க இருக்கிறாங்கிறது காவல்துறைக்கு தெரியாமலாம் கிடையாது. அவசரமாக நாளைக்கே ஆஜராகணும் அப்படிங்கிற சம்மனை இன்னைக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு என்ன செய்யணும், அழைப்பு மணி அளிக்கணும், வரணும், யாராவது அவங்ககிட்ட இப்படி விஷயம் சொல்லணும், கொடுக்கணும், ஒரு கையெழுத்து வாங்கணும், போகணும். ஆனா வந்தவங்க எதையுமே செய்யாம, ஆனா வரும்போதே பத்திரிகையாளர்களோட வர்றாங்க. அதை காணொலி எடுக்க, அதை புகைப்படம் எடுக்க என்ன செய்யறாங்க, நேரா வந்த உடனே அந்த காணொலியை பாருங்க, நேரா வந்த உடனே அப்படியே ஒட்டுறாங்க. எதுல, அந்த கதவுல ஒட்டுறாங்க, அந்த காம்பவுண்ட் சுவர்ல இருக்கிற கதவுல ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஒட்டிருக்காங்கன்னு பாக்குறாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அண்ணனுக்கு சொல்லியாச்சு, கிழிச்சிட்டாங்க. எப்படா கிழிக்க போச்சுன்னு வர்றான் திரும்ப. எப்படி பாருங்க, ஒட்ட வர்றவரு பத்திரிகையாளரோட வர்றாரு, ஒளிப்பதிவு செய்யறாரு, புகைப்படம் எடுக்கிறாரு, வச்சாச்சுங்கிறதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இருந்தா என்ன, கிழிச்சா என்ன, பார்த்தாச்சு, விஷயத்தை சொல்லியாச்சு. சம்பந்தப்பட்ட நபர் விஷயத்தை தெரிந்து கொண்டால் எடுத்துடலாமே, அதை அப்படிதானே சட்டம் சொல்லுது. சரி, மழை பெஞ்சிருச்சு, என்ன செய்வீங்க, அடிச்சு மழை ஊத்தி போயிருச்சு உங்க சம்மன், என்ன செய்வீங்க, நீங்க லேமினேஷன் போட்டு, ஃப்ரேம் போட்டு, சன்ஷேடு போட்டு, மழை வந்தாலும் நனையாம அப்படி வச்சுட்டு போனீங்களா? மழை பெஞ்ச என்னையா செய்வீங்க? அப்போ என்ன உங்க நோக்கம்? என்ன உங்க நோக்கம்? அசிங்கப்படுத்தணும், வெளியே ஒட்டணும், அசிங்கப்படுத்தணும். அதை கிழிச்சிட்டோன்றதுக்கு பார்த்தீங்களா, உடனே நீங்க கூடுதல் தகவல் உடனே விறுவிறுன்னு நீங்க அந்த காட்சிகளை நல்லா பாருங்க. எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது, ஒரு ஊடகம் விடாம, வலைதளங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாத்திலையும் வருது. நீங்க சரியா கவனிங்க. 2வது முறை வர்றாங்க, சம்மன் கிழிக்கப்பட்டதுக்கு பிறகு வர்றாங்க. வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அந்த கதவை தட்டுறாங்க. தட்டினோன்னு எதுவும் கதவு திறக்காம இருந்துச்சா? இல்ல நீங்க தொடர்ந்து தட்டிக்கிட்டே அங்க நின்றுகிட்டே இருந்தீங்களா? இல்ல, கதவை தட்டுறீங்க, தட்டின அடுத்த நொடி திறக்கிறாங்க. எந்த ஒரு வீட்டுல என்னங்க செய்வாங்க, கதவை திறந்தோடனே லேசா திறப்பாங்க, யாருன்னு பார்ப்பாங்க, என்ன விஷயம், எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டுதான் உள்ள விடுவாங்க. அது ஒண்ணும் உங்க காவல் நிலையம் கிடையாது, இல்லைன்னா உங்க கோபாலபுரம் வீடு கிடையாது, இல்லைன்னா ஸ்டாலின் வீடு கிடையாது. திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நீங்க போறதுக்கு. அப்ப என்னன்னு கேட்டு அடுத்த நொடி அந்த பாதுகாப்பு அதிகாரி அமல்ராஜ் சட்டையை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போறீங்க. இது காணொலியா இருக்குங்க, இதை நீங்க பொய்யே சொல்ல முடியாது. ஒரு கெட்ட வார்த்தையில உங்களை வையணும்னா கூட அந்த நொடி பொழுது பத்தாது. திறந்த அந்த அதிகாரி உங்களை கெட்ட வார்த்தையில வையணும்னா கூட இந்த நொடி பத்தாது. திறந்த அடுத்த கணம் சட்ட மேல கையை வச்சு தள்ளிட்டு போறீங்க. அதுவும் யாரு, ஒரு காவல்துறை அதிகாரி, சீருடை அணிந்தவர் தள்ளிட்டு போறீங்க. ஆனால் கூட வர்ற 2 பேரும் சீருடை அணியாத காவல்துறையினர். இப்ப என் வீட்டுக்குள்ளேயே நீங்க சீருடை அணிஞ்சு வந்தாலும் அறியாம வந்தாலும் உங்க நெத்தில என்ன ஒட்டி இருக்குதா, இல்ல உங்க வாயில ஒட்டி இருக்குதா காவலர்னு? எங்க யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள, அந்நியாரும் மகன்கள் மட்டும் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒருத்தர் சீருடை இல்லாம வந்தா நீங்க காவல்துறை தான் எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே உங்க மூஞ்சில அப்படியே தெரியுமாக்கும், அப்படியே நீங்க காவல்துறையில இருந்து வர்றீங்க, அப்படியே பாவம், அப்படியே கருணை, மனித கருணை அப்படியே வடிஞ்சிடும் பாவம் உங்களுக்கு. அப்ப
சற்று 2 நாட்களுக்கு முன்னால என்ன நடக்குது, பெட்ரோல் பாம்பு வீசுவதற்கு முயற்சி செஞ்சதா நீங்க தான் கைது பண்ணிருக்கீங்க 10 பேரை. சம்பந்தம் இல்லாம ஒரு காவல்துறை அதிகாரி வர்றாரு, திரண்ட உடனே கையை வச்சு தள்ளுறாரு. தள்ளுறப்ப 2 பேர் பின்னால சாதாரண சீருடையில இல்லாத அதிகாரிகள் காவல்துறையில வந்திருந்தா யாருக்கு என்னங்க அச்சம் வரும்? ஏதோ செய்ய போறார். இவர் வந்தவரே முதல்ல காவல்துறை அதிகாரி தானா, இல்ல மாறு வேடம் போட்டு வர்றாரா? அவருக்கு பின்னாடி 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களா, வீட்டை தாக்க போறாங்க ஒரு பாதுகாப்பு அதிகாரி நினைப்பாரு. அப்பயும் கூட உங்களை தாக்கலை என்னன்னு தானே கேட்கிறாரு. கேட்டு அடுத்த கணமே சட்டையை வச்சு தள்ளிட்டு போறீங்க, தரன்னு இழுத்துட்டு போறீங்க. அந்த அமல்ராஜ் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பிஎஸ்எஃப்ல 25 ஆண்டுகளாக வேலை பார்த்தவர். எல்லை பாதுகாப்பு படையில இருந்த ஒருத்தருக்கு அந்த கதி. இத்தனைக்கும் அவர் நேர்த்தியாக காவல் பணி செய்யக்கூடியவர். அண்ணனுடைய வீட்டிற்கு 2 ஆண்டுகளாக அவர் தான் காவல்ல இருக்கிறாரு, பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிறார். அங்க எல்லா காரணத்தையும் பாருங்க. எங்கேயாவது அவர் வைத்திருந்த துப்பாக்கின்றீங்க, உரிமம் பெற்ற துப்பாக்கி, பாதுகாப்புக்காக உரிமம் பெற்ற துப்பாக்கி, அதை காட்டி மிரட்டியதாக காணொளி இருக்குதா? ஆனால் ஒரு சில திமுக ஆதரவு ஊடகங்கள் அவர் மிரட்டியதா சொல்றீங்க. எங்க ஒரு சாதாரண ஒரு பாதுகாப்பு அதிகாரியா இருக்க செய்யலாங்க. 25 ஆண்டுகள் எல்லை பாதுகாப்பு படையில இருந்த ஒரு முன்னாள் ராணுவத்தினர் அதை செய்வார் நீங்க சொன்னீங்கன்னா அதை சின்ன குழந்தை கூட நம்பாது. அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவருடைய இடுப்புல இருந்த துப்பாக்கியை நீங்க தான் எடுக்கிறீங்க. படங்கள் இருக்கு, நீங்க தான் எடுக்கிறீங்க. அத்துமீறி வீட்டுக்குள்ள வன்முறை செய்து அந்த இடத்தை கலவரமாக்கி இழுத்துட்டு போய் வண்டியில ஏற்றி கூட்டு போறத எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு காட்டுது. உடனடியாக பிடிக்கப்படும் தேடப்படும் குற்றவாளி இல்ல அண்ணன் சீமான். கூப்பிட்ட வராதால் கிடையாது சீமான். ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக உங்களிடத்துல எழுதி கொடுத்திருக்கிறாங்க. 4 வாரங்களுக்கு என்னுடைய பணி இருக்குது, கட்சி பணி இருக்குது, வெளியூர்களில் பணி இருக்குது, அதை செய்து விட்டு தான் நான் வருகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல பிடிக்க முடியாத குற்றவாளியா, தப்பி ஓடிவிட குற்றவாளியா? ஏன் நீங்க இந்த வீரத்தை எல்லாம் ஏன் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாரை கைது பண்றதுல காட்டல? ஏன் ஞானசேகரன் வழக்குல அந்த சாரை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியலையே, ஏன் அதுல காட்டல? ஈசிஆர் ரோட்ல திமுக கொடிய போட்ட வண்டி, பெண் பிள்ளைகள் போய்கிட்டு இருந்த அந்த வண்டியை குறுக்க மறிச்சு நள்ளிரவுல பாலியல் அத்துமீறல் செய்வதற்கு முயற்சி பண்ணானே, ஏன் அங்கெல்லாம் உங்க வீரத்தை காட்டல? இந்த ஆட்டோல, இந்த ரயில்ல மழலையர் பள்ளியில இருந்து அண்ணா பல்கலைக்கழகம் வரைக்கும் பள்ளி இழிக்குதுடா. உங்க காவல்துறையினுடைய யோக்கி தான் பள்ளி இழிக்குது. அங்கெல்லாம் போய் உங்க வீரத்தை காட்ட முடியல. ஏன் இந்த திராவிட கழகத்துக்காரங்க ஒரு 10 பேரை புடிச்சுட்டு போனீங்களே, அண்ணன் சீமான் வீட்டுல பெட்ரோல் பாம்பு வீசுவேன்னு சொன்னவன அவனையும் இப்படிதான் கூப்பிட்டு போனீங்களா? இப்படிதான் அழைச்சிட்டு போயிருக்கீங்களோ? அப்ப நான் சொன்னேன்ல, இந்த 10 பேரை பெட்ரோல் பாம்பு போட வந்தவனை கைது பண்ண போய் சொன்னேன்ல, இது நாடகம். ஏன்னா இவனையெல்லாம் கைது பண்ணி கொண்டு போற அளவுக்கு இவங்க யோக்கியம் கிடையாது. ஏன்னா அவன் அரசுக்கு சாதகமானவன், அரசுக்கு ஆதரவானவன், அரசுக்கு எதிரான வீட்டுல போய் பாம்பு போட போறேன்றான். அவனை போய் இவங்க புடிச்சிட்டு போறாங்கன்றது பெருத்த சந்தேகமா இருக்கு. நம்ம சொன்னோம்ல, அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு, அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கு. அப்ப வெளிப்படையா வெளியரங்கமா ஒரு போற்றக்கூடிய, மக்களால் போற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், வன்முறையாளர்கள் காட்டணும், துப்பாக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன் உரிமம் பெற்ற துப்பாக்கி நீங்க சொல்ல மாட்டீங்கிற? உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருந்தாருன்னு பேசலாம்ல. இப்ப என்ன தெரியுமா நடக்குதுங்க? அண்ணனுடைய வீட்டை தனிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அண்ணனும் அண்ணியாரும் தனியா இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எந்த கட்சியின் பொறுப்பாளர்களை கூட உள்ள போகக்கூடாதுங்கிற அளவுக்கு காவல்துறை அண்ணனுடைய தெருக்கள், அந்த சாலைகள் எல்லாத்தையும் மறிச்சு நின்று தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க வீட்டை. இது எதுக்காக செய்யற? இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது நடந்தா காவல்துறை தான் பொறுப்பு. இந்த வீட்டுல இன்னைக்கு அண்ணன் சீமானுடைய வீட்டுல ஏதாவது நடந்தா இந்த காவல்துறை தான் பொறுப்பு ஏற்கணும். நீங்க செய்கிற அயோக்கியத்தனம், அடாவடித்தனம், மொல்ல மாறித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், இது எல்லாம் உங்ககிட்ட இருந்து மாறவே இல்லைங்கிறத இந்த ஆட்சி காட்டுது. ஏற்கனவே 10 ஆண்டுகள் உங்களை தூக்கி எரிஞ்சு வச்சிருந்தா மக்கள், இன்னைக்கு திரும்பவும் நினைச்சிட்டான் இவங்க என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. 10 வருஷ தண்டனைக்கு பிறகு திருந்துவான்னு நினைச்சோம். ஏதோ டோப்பா முடி போட்டாங்க, ஆளை மாத்துறாங்க, சட்டையை மாத்துறாங்க, பேச்ச மாத்துறாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க, மாறிட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா இவங்க மாறவே இல்லைன்னு ஊரா பள்ளிக்கூடத்துல பூரா ஆசிரியர்கள் மாணவிகள் மீது பாலியல் வன்கொடுமை. இப்ப கூட ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு, முந்தா நேத்து கூட. என்ன கேவலமா இல்ல உங்களுக்கு? ஊருபுறம் பாலியல் கொடுமை. திருநெல்வேலிக்கு போய் இருட்டுக்கடை அல்வா வாங்கி திரு நிக்கிறீங்களே, உங்களை மாதிரி கேடு கட்டவனை தேர்ந்தெடுத்து கொண்டு அனுப்பியிருக்கான் பாரு. இந்த அல்வா கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்ல, இனிமேல் அல்வா திங்கிறதுன்னு சொல்லணும் போல. அல்வா கொடுக்கறது அது பழைய காலம்.
இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலி கடையில போய் வண்டியை நிப்பாட்டி இருட்டு கடை அல்வா தின்னுட்டு நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, சக்கரை போட்டீங்களா, சீனி போட்டீங்களா? இதுவாய் அரசியல்? இதுவாய் ஆட்சி? மக்கள் சிந்திக்கணும். மேலதிக தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.